வாங்க இன்றைக்கி கோழி பிடிச்சி குழம்பு வைக்கலாம். எந்த கோழி பிடிக்கலான்னு பார்க்கலாம். இது எத்தனை கிலோ வரும்? 2 கிலோ மேலே வரும், 2.5 கிலோ வரும். இதே பிடிச்சிக்கலாமா? இல்லை வேறு பார்க்கலாமா? இந்த கோழி இன்னைக்கு குழம்பாக போகுது. பாருங்கள், கோழி அறுத்தாச்சு. இப்போ இந்த முடியெல்லாம் பொசுக்கணும், பொசுக்கிட்டு தீக்கணும். பொசுக்கியாச்சா? இன்னும் கொஞ்சம் இருக்கா? கொஞ்சம் இருக்கு. கோழி பொசுக்கிட்டு இப்போ தீக்கிறது. அடுப்பில் அனலில் காட்டி தீக்கிறது. இந்த மாதிரி தான் நாங்களே கோழி வளர்த்தி நாங்களே பிடிச்சி அறுத்து தீச்சி கறியும் நாங்களே வெட்டிக்குவோம். இந்த வேலையெல்லாம் செய்கிறது இவர் தான். தலை தீக்கல. தலையை அடுப்பில் போட்டு தீச்சி எடுத்துக்கலாம். கோழி தீச்சி வச்சு இப்போ தலை. இதில் இருக்கிற இந்த சின்ன சின்னதாக கருப்பு கருப்பாக இருக்கிறதெல்லாம் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணணும். தீச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ மஞ்சள் போட்டு தேய்ச்சி கழுவிக்கணும் இதை கோழியை. தலையும் அதே மாதிரி மஞ்சள் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். மஞ்சள் தேய்ச்சிட்டு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கணும்.
அவ்வளோதாங்க. மஞ்சள் தேய்ச்சி எல்லாம் கழுவி நல்லா சுத்தமாக எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இதை கறியாக வெட்டி எடுத்துக்கணும். அது கட்டை கொடுவல் எல்லாம் இருக்குது. வெட்டி எடுத்த பின்னாடி கறி பார்க்கலாம். கறி வெட்டியாச்சா? கோழி கறி வெட்டியாச்சு. இதுக்கு மேலே போய் நம்ம குழம்பு வைக்க ரத்தம் பாருங்கள். கோழி அறுத்து கொண்டு வந்து இப்போ குழம்பு தாளித்து விட்டாச்சு. இப்போ வந்து கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ இந்த மாதிரி முதல்ல கொதித்து வரக்குள்ளே நம்ம வந்து குழம்பு எடுத்து குடித்தோமா ரொம்ப நல்லது. சளி பிடிச்சிருந்தா எல்லாம் விட்டுரும். இது வந்து குழம்பு தாளிக்குள்ளேயே நல்லெண்ணெய் ஊற்றி குழம்பு தாளிக்கிறது. இப்போ வந்து இந்த குழம்பு வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் எல்லாம் மிதக்குது. இந்த எண்ணெயோடு நம்ம வந்து குழம்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது நாட்டுக்கோழி சூப்பு. தனியாக நல்லெண்ணெய் ஊற்றி குடித்தோமா அது வந்து நல்லா இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்காது. இப்படி குழம்பு தாளிக்குள்ளேயே நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம குழம்பு தாளிச்சிடணும். தாளிச்சிட்டோமா இது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதாங்க சூப்பு. அவ்வளோதாங்க, சூப் எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம இதுக்கு வந்து சாந்து எல்லாம் அரைச்சி வச்சுருக்கிறோம். வெங்காயம் வணக்கி எல்லாம் அதெல்லாம் இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், சாந்து வெங்காயம் எல்லாம் வணக்கி ஆட்டி எடுத்துருந்து இப்போ வந்து இதில் இதை ஊற்றிடலாம். இது நல்லா கலந்து விட்டு, கறி இன்னும் வெந்திருக்காது, அதனால் நல்லா கலந்து விட்டு கறி வந்து நல்லா வேகணும். கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டு நல்லா வேக விட்டோமா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கறி வெந்துடும். நல்லா கலக்கி விட்டுடலாம். கலக்கி விட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், குழம்பு கொதிச்சிருச்சு, கறியும் வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த குழம்புல இருக்கிற கறி வந்து எடுத்து நாம் தனியாக வறுத்துக்கணும். அதுதான் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அடுத்து கறி எடுத்து நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், குழம்பு வச்சாச்சு, குழம்பு ரெடி. அடுத்து வந்து குழம்பு கறி வந்து எடுத்து வறுத்தாச்சு, கறியும் ரெடி. அடுத்து வந்து இட்லி ரெடியாக இருக்குது. இப்போ வந்து ஒரு தட்டு எடுத்து 3 இட்லியை வச்சு கொஞ்சமாக கறியை போட்டு கொஞ்சமாக குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம் வாங்க. நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. எப்படி இருக்குது பார்த்துட்டு சொல்லுங்கள்.